இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிறதற்கு முன்னாடி தேவன் அவர்களிடம் சொன்னார், ஒவ்வொரு ஸ்திரீயும் அயலகத்தாரிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்று சொல்லியிருந்தார். இந்த வசனத்தை வாசித்தவுடன் எனக்கு ஞாபகத்திற்கு வந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், முந்தைய காலங்களில் நாம் ஏழ்மையில் இருந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போக வேண்டும் என்றால் நம் அயலகத்தாரிடத்தில் ஆபரணங்களையோ அல்லது வேறு ஏதொன்று பொருட்களையோ நம்மால் இயலாத காரணத்தினால் அவைகளை கேட்டு வாங்கி அணிந்து கொண்டு திரும்பவும் கொடுத்து விடுவது வழக்கம். அப்படி கேட்டு வாங்குகின்ற சமயத்தில் நம்முடைய மனங்கள் பல விதங்களில் பாரம் அடைந்ததுண்டு. நம்மிடம் இது போன்ற ஒரு பொருள் இல்லையே, நம்முடைய நிலை எப்பொழுது மாறும், நமக்கு சொந்தமில்லாத பொருளை கேட்டு வாங்குகின்றோமே என்ற வேதனையுள்ள காலம் ஞாபகத்திற்கு வந்தது. அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களிடம் அவைகளை கேட்டு வாங்குங்கள் என்று சொன்னதால் அவர்களுடைய இயலாமையினால் தனக்கு சொந்தமில்லாத ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறாரா? அது வேதனையான ஒரு விஷயமாச்சே என்ற கேள்வி என்னுடைய உள்ளத்தில் வந்தது. ஆனால் தேவன் இங்கு அந்த அர்த்தத்தில் சொல்ல வரவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களிடமிருந்து அநேக வருடங்களாக அநியாயமாக பெறப்பட்ட ஊழியத்தினாலும் அவர்களுடைய கடுமையான உழைப்பினாலும் எகிப்தியர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் தங்கள் வீடுகளை நோக்கி பிரயாணத்தை துவக்கும் போது வருடங்களாக தாங்கள் உழைத்த உழைப்பின் பலனை கேட்பது அவர்களுடைய உரிமையாக இருந்தது. ஆதலால் தான் எளிதாக எடுத்து செல்லக்கூடிய மதிப்புள்ள பொருட்களை அவர்கள் கேட்டு வாங்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். எகிப்தியர்களின் கண்களில் அவர்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன் என்றார். ஆகையால் தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து கொண்டே வருகிறார். நம்முடைய உழைப்பின் பலன் வேறு ஒருவரிடம் இருக்கலாம். நம்முடைய பணமோ பொருளோ நம்மிடமிருந்து அநியாயமாக பெறப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவன் ஏற்ற வேளையில் உங்களுடைய உரிமையை உங்களுக்கு நிச்சயமாக திரும்ப கிடைக்கும்படி செய்வார். உங்களுடைய உழைப்பு ஒரு நாளும் வீண் போகாது.